தூரத்து பச்சை கண்ணுக்கு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க வசனம். உண்மையிலே இது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பச்சை பச்சைன்னு. ஆனால் அந்த நடவு பயிரை விவசாயிகள் நிலத்தை முதல்ல நிலம் ட்ரையாக இருக்கிறத உழுதி கலப்பை போட்டு உழுது மறுபடியும் 2-3 சால் போடணும். அது உழுது நல்லா பக்குவப்படுத்தி அதுக்கப்புறம் நாற்று பறித்து வேறு வயல்லேருந்து இதை நட்டு அதுக்கு உரங்கள் பூச்சி மருந்து எல்லாம் அடித்து அதை ஆளாக்கி பயிரை ஆளாக்கி காசு பார்க்கறதுக்குள்ளேயும் நிறைய செலவுகளை எதிர்பார்க்க வேண்டியிருக்கு. லேபர்லாம் எல்லாமே நிறைய செலவாகுது. விவசாயம், ரெண்டாவது தண்ணியும் வாய்க்கால் பாசனம் பயிர் வாய்க்காலில் இப்போ தண்ணி வந்ததுனால இருக்குது. இன்னும் 2 மாதத்துக்கு வரும். 3 போகங்களும் பண்ண முடியல. எல்லாம் போரை வச்சு தான் பண்ணுறாங்க. நிலத்தடி நீர் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. உப்பு தண்ணியாக வர கடல் தண்ணியெல்லாம் வெளியிலேருந்து இப்போ வங்காள விரிகுடாலேருந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. குடவாசல், சிமிழி, மன்னார்குடி. எல்லாம் மன்னார்குடியில் கொஞ்சம் ரொம்ப நாளாகவே சால்ட்டியாக தான் இருக்கும். இப்படி இவ்வளோ கஷ்டப்படுற விவசாய தொழிலுக்கு நிறையா மானியம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாமும் கொடுக்குறா, ஸ்டேட்டும் கொடுக்குறா. இருந்தாலும் விவசாய தொழிலுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் தாகும். ஏன்னா வள்ளுவர் சொன்னாப்புல உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுது உண்டு பெண் செல்வார்ப்பா. அவ்வளோ இது பூச்சி புகையான்னு முன்னெல்லாம் அடிக்க ரொம்ப பயப்படுவா. இப்போ அதுக்கெல்லாம் மருந்து வந்துடுது. ஹெவி டோஸாக போட்டால் அது ஆகாரத்தை நெல்லை பாதிச்சுடுறது, அரிசியை பாதிக்கிறது. அதுக்கெல்லாம் வேம்பு கரைசல் அது இது போட்டு இயற்கையாக பண்ணினா இன்னும் கொஞ்சம் அந்த உணவு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க விவசாயம். அப்படியும் பாதி இடம் ரோடு சைடெல்லாம் பிளாட்டாக வேணும் போயிடுது. விவசாயத்தை நினச்சா பயமாக இருக்குது. முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர் காலத்திலலாம் காலை கட்டி போர் அடித்தால் சென்றால் மாளாது என்று யானை கட்டி போர் அடித்தான்னு சொல்லுவாள் சோழன். அப்பேற்பட்ட தஞ்சாவூர் பூமி இது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகைன்னு பிரிஞ்சால் கூட 3 மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்டமாக இருந்தது. அதனால் விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும். விவசாயிகளெல்லாம் நம்மளை உறவினராட்டம் மதிக்கணும். இந்த தொழிலுக்கு ரொம்ப உதவியாக இருக்கணும். நன்றி. ராமசாமி from மன்னார்குடி.